गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 8ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, வைகாசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்ட நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்றைக்கு இருக்கின்றார். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். செய்யும் செயல்கள்ல பரபரப்பு அதிகமாக இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானத்தோடும் நம்ம செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய வேலை ஆட்கள் வழிகள்ல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு தருகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இசை சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தைரியமாக செய்யும் செயல்கள்னால ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில செலவுகளும் வரலாம். அதனால எந்த காரியங்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இளைய உடன்பிறப்புகளுடன் ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வழியில ஏதாவது செலவுகள், அவங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ, அவர்கள் வழியில செலவினங்களோ, அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திறமைகளுக்கு போதிய வாய்ப்புகள் இன்றி நம்ம கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. முக்கியமான ஆவணங்கள், ஒரு சான்றிதழ்கள், முக்கியமான ஏதாவது பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளும் போது அதுல அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்களாக ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இது குறித்து முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு இன்றைக்கு அதிகமான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு முடிவுகள் எடுக்க முடியாம குழம்புற ஒரு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால மனநிலையை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் வழியில இன்னைக்கு செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத மாற்றங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு சஞ்சல எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கருத்து மோதல்கள்ல ஈடுபடுறதுனால அதன் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல
நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள்ல நாம இன்னைக்கு ஈடுபடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பகைமை உணர்வுகள் நமக்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில ஆரோக்கியமான மேம்பாடான ஒரு நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதளவுல ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கும் போது கவன நிலைகளும் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவர்களுடைய உடல் நிலையில இன்னைக்கு அதிக அக்கறைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. பண வரவுகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வர வேண்டிய லாப பணங்களுடைய வருகைகளும் இன்றைக்கு அதிகமாக நல்ல முறையில் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மூத்த சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நம்ம உறவுகளுக்குள்ள இல்லைன்னா நம்ம நண்பர்களுக்குள்ள இந்த மாதிரி பேசும்போது நிதானமாக கவனமாக பேச வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மற்றபடி நம்மளுடைய வாக்கு சாதுரியத்தினால நம்மளுடைய தொழில்முறை வியாபார முறை இதுல எல்லாமே லாபங்கள் ஈட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில்முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு சாதுரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய ஒரு சூழல்களோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களிடம் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேறு மொழிகள் கற்கக்கூடிய சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேற மொழி நம்ம ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடுகளும் ஆர்வங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு லாபகரமான செயல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேச்சிலேயே நம்மளுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் முடிக்கக்கூடிய திறன்கள் நம்மளிடம் இன்னைக்கு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பொய் கூறுகின்ற ஒரு சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு நமக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய உணவுகள், உடை இதெல்லாம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிற்கால சேமிப்புகள்னால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பற்கள் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பைனான்ஸ், வட்டி வியாபாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சொந்த கருத்துகள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை நம்ம சரிவர கொஞ்சம் கவனிப்பு எடுத்து நம்ம செயல்பட வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியில வரவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள்னால நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சி, ஒற்றுமையான சூழல்கள் இதெல்லாம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதனால
புதிதான ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யும் போது பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான செயல்பாடுகளும் வேறு எந்த விஷயங்கள்லையாக இருந்தாலும் அதுல நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சாலை பகுதிகளில் போகிறோம், வண்டி வாகனங்கள்ல போகிறோம், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் செய்தாலும் அதுல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் முயற்சிகள்னால பலவிதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இன்றைய நாள்ல அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன முயற்சிகள், செலவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அரசு பணி சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய மன ரீதியிலான எண்ணங்கள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அனைவரிடமும் பேசும்போது பழகும் போது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நமக்குள்ள ஒரு ஒரு ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தொழில் முறைகள்ல பல புதிய வேற்று மொழி, வேற்று மதம் இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாமியாரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விரும்பிய புனித பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்களாக வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய சிந்தனைகளும் அதன் வழியில ஒரு செலவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய முயற்சி சார்ந்த எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபார ரீதியான விஷயங்கள்ல சுயமாக முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சிறு சிறு தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் உடல்நிலையில வருத்தும். உடல்நல கவனமும் இன்னைக்கு அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உழைப்பின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நபர்களாக இன்றைய நாள்ல இருக்கிறீர்கள். தொழில் இல்லைன்னா பணிகள்ல திறமை மிகுந்த நபர்களாகவும் இன்றைய நாள்ல காணப்படுவீங்க. மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதாவது ஒண்ணு நினைச்சு மனதளவுல திருப்திகள் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறார்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தலைமுடி சம்பந்தமான தொந்தரவுகள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இன்றைய நாள்ல காணப்படுவீர்கள். ஆனா அந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன்களும் நம்மளிடம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள், குணநலன்கள் இதுல ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா பணிகள்ல முக்கியமான பதவிகளில் எல்லாம் அமரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல மாறுதல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைய நாள்ல இருக்கும். எண்ணிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய மனதளவுல மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக நல்ல ஒற்றுமையான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகளின் வழியில நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு குழப்பங்கள், செயல்பாடுகள்ல ஒரு தடுமாற்றங்கள், பய உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனோடு சேர்ந்து நாம ஒரு புதிய முயற்சியை எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து பேசும்போது இன்னைக்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா புதிதாக தொழில் தொடங்குற விஷயங்கள், வியாபார ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு போகக்கூடிய அதற்கான ஒரு முயற்சிகள், ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், புதிதாக வேலை தேடுறீங்கன்னா அதற்கான முயற்சிகள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து செய்யும் போது இன்னைக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பீகாக் ப்ளூ. வணங்க வேண்டிய தெய்வம் ராமர் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தை வழியில ஒரு சில செலவுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பேச்சுவார்த்தைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள், வேலை தேடும் விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள்ல எடுத்துக்கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதுல ஒரு நல்ல லாபகரமான பேச்சுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் கோவில் வேலைகள்ல நம்ம யார்கிட்டையும் ஒப்படைக்க கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கோவில் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடும் போது அதன் வழியில செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் அதன் வழியில செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் முறைகள்ல ஏதாவது வாக்குவாதங்களோ, அவர்கள் வழியில செலவினங்களோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயண ரீதியிலான ஒரு முறைகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகள்ல ஒரு வீணான அலைச்சல்களோ இல்லைன்னா பண செலவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்யும் சிந்தனை நமக்குள்ள அதிகமாக இருக்கும். புண்ணிய காரியங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. அன்னதானம் செய்யும் எண்ணமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணம் செலவு செய்யும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். எந்த முறைகள்ல செலவு செய்யணும், எது தேவை எது தேவையில்லாதது அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறமா செலவுகள்ல நம்ம ஈடுபட வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதனால எல்லா விஷயத்திலையும் எல்லாரையும் பெரிதான அளவுல நம்பி ஒப்படைக்காம இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள், வெளிநாடு சொத்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகளாக இருக்கலாம். வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு பணம் தேவைப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் விற்கக்கூடிய எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இல்லைன்னு சொன்னா இதன் வழியில ஏதாவது விரய செலவுகள் ஆகலாம். ஏதாவது பழுதுகள் இருந்தா அதன் வழிகள்ல விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில கடன்கள் இல்லைன்னா பிற கடன்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் அடைக்கிறதுக்கு முற்படுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் வழியில ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பரம்பரை நோய் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், புதிதான விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அது மிகவும்
லாபகரமானதாக 2 மடங்கு லாபகரங்கள் தரக்கூடியதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால ஒரு திருமண வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிதாக வேலை இல்லைன்னா தொழில் தொடங்குகின்ற பேச்சுவார்த்தைகள், அரசு முறை காரியங்களுக்கான முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், இதையெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான பயணங்கள், இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல நல்ல ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால திருமண சம்பந்தமான ஒரு பயணங்களாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளலாம். இதுல எல்லாம் நல்லபடியாக முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிதான செயல்பாடுகள் வழியில நமக்கு எதிரான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திடீர் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் வழியில சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், ஏதாவது பிரச்சனை ரொம்ப நாளா இருந்து வருத்திக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா இவ்வளவு நாள் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாம இருந்தது, இன்னைக்குதான் நாங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் முறையும் இன்னைக்குதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். மருத்துவ தீர்வுகளுக்கு அப்புறமா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழிகள்ல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண்டறிய முடியாத உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேராசைகள் அதிகமாகி பணத்தை அதுல முதலீடு பண்றதுக்கான ஒரு செயல்பாடுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது குறிப்பா நம்மளுடைய வேலைகள்லயோ தொழில் முறைகள்லயோ ஒப்பந்தங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லயும் இன்னைக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு அது திருப்பி ஏதாவது பிரச்சனையினால கேன்சல் ஆகி இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் திரும்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மறுபடியும் அந்த ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் முயற்சிகள் எல்லாம் நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை முயற்சிகளாக மேற்கொள்ளும் வகைகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் இன்றைக்கு விலகுவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கான தடைகள் இருந்த நபர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதனுடைய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல யாருக்காவது கடன் தந்திருந்து ரொம்ப நாளா அதெல்லாம் திரும்ப வராம இருந்தா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கும் போது அது ஓரளவுக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீண் பழிகள், அவதூறுகள், பொய் குற்றச்சாட்டுகள் இதுல எல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணல அப்படின்னு சொல்லி நமக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு லாபங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. உயில் ரீதியிலான சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு உங்களை சுற்றி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
ஒரு கேஸ் போடுற ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு சைன் வாங்குற விஷயங்கள், இல்லைன்னா ஒரு பெரிய நபரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள், வரன் பார்க்கும் முயற்சிகள், ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை தேடி போறீங்கன்னா அதற்கான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மள முடிஞ்ச அளவு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிடுவாங்க. அதனால அடுத்தவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற மாதிரியான நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அவங்களுடைய வேலைகளை செய்யறது, அவங்களுடைய செலவுகளை நம்ம செய்யறது, இந்த மாதிரி சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், இதுல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம், மேம்பாடு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்யும் போது அது பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மாகாளியம்மன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். கூட்டு தொழிலையே ஒரு சுய தொழிலாக மாற்றி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான தொழில்கள் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா வேலை சார்ந்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கான எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அரசு பணி சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் எல்லாம் தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா பணி சார்ந்தோ போகிறதுக்கான ஒரு முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது பிளாஸ்டிக் சம்பந்தமான ஒரு தொழில் முறைகள், எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒரு தொழில் முறைகளை மேற்கொள்ளுதல், கமிஷன் சம்பந்தமான பிசினஸ், எந்த ஒரு கமிஷன் வர்ற ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் அதை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுல போய் வேலை செய்யற ஒரு விஷயங்கள், உரம் சம்பந்தமான தயாரிப்பு, ரசாயனம் சம்பந்தமான ஒரு உற்பத்தி விற்பனை இதன் வழிகள்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ரே சம்பந்தமான ஒரு வேலைகளை செய்யறது, ஒரு லேப் சம்பந்தமான வேலைகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொழில் முறைகள்ல எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய சுய ஜாதகத்தின்படி இன்னைக்கு தொழில் முறைகள் நல்லபடியாக அவர் தொழில் ஸ்தானத்துல நல்லபடியாக இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல மனைவியினுடைய ஆதரவுகளும் பங்களிப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் இன்றைக்கு தொழில் முறைகள்ல அதிகமாக இருக்கும். தொழில் முறைகள்ல வேற்று மத வேறு மொழி பேசும் நண்பர்கள் இவங்களெல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரம் இல்லைன்னா பணி ரீதியிலாக ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது பிள்ளையின் வழியிலையும் உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மாமியாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியம். அதே மாதிரி அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா பணிகள்ல உங்களுடைய வேலைகளை எல்லாம் பாராட்டி பரிசுகளும் வெகுமதிகளும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனித யாத்திரை ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நன்கொடை அளிக்கின்ற சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு தவறுகளுக்காக தண்டனைகளாகவோ இல்லைன்னா அபராதம் கட்டும் சூழல்களோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால முக்கியமான ஆவணங்கள், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அதுல இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. கால் பகுதிகளில் உடல்நிலையில கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நம்ம எடுக்கக்கூடிய புதிதான முயற்சிகள் பலவித நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான முயற்சிகள்ல ஈடுபட்டிருந்தாலும் இல்ல சாலை பகுதிகளில் போறோம், வண்டி வாகனங்கள்ல போகிறோம், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அந்த வேலைகள் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷமான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பீகாக் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இல்லைன்னா அவர் வழியில ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவு முறைகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுல தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வெளிநாட்டில் வேலை தேடும் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு சிலருக்கு பண தேவைகளாக இருக்கலாம். அதன் வழியில ஒரு கடன் வாங்கும் எண்ணங்கள் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கோவில் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணிகள்ல ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இல்லைன்னா அதன் வழிகள்ல எதிர்பாராத செலவினங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிதாக சிறிய கோவில்கள்ல ஏதாவது பணிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் வழியில அவர் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. புனித பயணங்கள் செல்லுகின்ற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புனித பயணம் செல்லலாம் அப்படிங்கிற ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணி இல்லைன்னா தனியார் பணி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு முக்கியமான ஒரு வேலைகளாக நம்ம போறோம், அதாவது நம்மளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசு முறை வேலைகள்ல ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கலாம், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம், இல்லைன்னு சொன்னா பணி நிரந்தரமாகலாம். இந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழியில தன ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது அதுல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் கோபமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உறவு முறைகள்ல நிதானமான பேச்சுகளை பேச வேண்டியது முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது.
நோய் ரீதியிலான பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு விடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு மருத்துவ தீர்வுக்கு அப்புறமா ஓரளவு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் முயற்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷமான ஒரு நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பயம், பதற்றம், செயல்பாடுகள்ல எல்லாம் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை எடுக்கும் போது நமக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னு சொன்னா திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயங்களாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒரு புதிதான ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம எடுத்து பண்ணலாம். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பகவதி அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது உறவு முறைகள்ல ஏதாவது பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல அப்பப்ப எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாரையாவது நியமிச்சு அதை அப்பப்ப செக் பண்ணிக்க வேண்டியதும் இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. குழந்தைகள் மீது கவன நிலைகள் அவசியம். அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லயும் அதிக கவனங்கள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், உறவுகள், நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால மனதிற்குள்ள ஒருமுகப்பாடு அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனநிலையில ஒரு குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்லயும் இன்னைக்கு ரொம்ப நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. இறை ரீதியிலான நாட்டங்களை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. முடிந்தால் குலதெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, காளி தேவி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளுவது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாக ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கர்ப்பப்பை ரீதியிலான தொந்தரவுகள் இருந்தால் அதற்கு எல்லாம் மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மன ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தியானமும் இறை வழிபாடுகளை மேற்கொள்கின்ற முறைகளும் இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதன் வழியில கொஞ்சம் மனதளவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் லேசாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தகாத காரியங்கள் செய்வதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால செய்யக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத
தெரிஞ்சு அதுல நன்மைகளா கெட்டதா அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போக வேண்டிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதிற்கு விரும்பியவர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வதந்திகள்னால வருகின்ற பழிகளும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் விளையாம நம்ம எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அதை பார்த்து நடந்துக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் கொடுக்கும் சூழல்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அலர்ஜி சார்ந்த தொந்தரவுகள் உடல்நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தொழில் வியாபார ரீதியிலான ஒரு முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள், ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அதன் வழியில லாபகரமான செய்திகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால ஒரு தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வெளிநாடு சார்ந்த பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வரன் சம்பந்தமான ஒரு பயணங்களை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு புதிதாக வேலைக்கு சேர போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான விஷயங்களை இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கிறது. ரொம்ப அவசர தேவை, வேறு இடத்துல பணம் எதுவும் ரெடி பண்ண முடியல அப்படின்னா மட்டும் கடன் வாங்கிக்கலாம். அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்கி அதை செலவு செய்யும் போது திரும்ப அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு முயற்சிகள்ல ஈடுபடும் போது நம்ம ரொம்ப அவதிப்பட வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில நமக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உறவிலேயே வரன் பார்க்கும் ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தாய் வழியில ஏதாவது வரன் இருக்குதா அப்படின்னு ஒரு செக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நமக்குள்ள நம்மளே ரொம்ப அதிகமா பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் நிதானப்படுத்திக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சந்தேக உணர்வுகள்னால ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு வரலாம். ஏற்கனவே நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பார்ட்னரோடு ஏதாவது உரசல்கள், ஏதாவது தொந்தரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்ட்னர் வழியில ஏதாவது ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுக்காக ஏதாவது ஒரு வேலைகளுக்காகவோ, தொழில் தொடங்குற விஷயமாகவோ, சாதாரண பயணமாகவோ ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விற்பனைகள், வியாபாரங்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அதனால விலை உயர்ந்த பொருட்கள், முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு பொருட்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம நன்கொடை கொடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது பொருள்கள் திருடு போயிருந்தது அப்படின்னு சொன்னா அதன் சம்பந்தமான விவரங்கள் தெரிய வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேற்று மொழி, வேறு மதம் இதை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கிட்னி சம்பந்தமான தொந்தரவுகள், கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் வழியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது குழந்தைக்காக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. அம்மா வழியில உங்களுடைய கூட்டு தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. செயல்பாடுகள்ல வேகங்களும் சுறுசுறுப்பும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அருகில் இருக்கிறவங்களோடு நம்மளுடைய அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவங்களோடு பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வியாபாரங்கள்ல கமிஷன் ரீதியிலான பணவரவாய்கள் எல்லாமே நல்லபடியாக வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொற்றுநோய் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பார்ட்னர் இல்லைன்னா வர்த்தக ரீதியில சந்திக்கும் புதிய நபர்கள் வழியில நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ முடிவுகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த வேலைகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால அரசு முறை காரியங்களுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு சைன் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் அலையிறோம், இன்னைக்கு போனீங்கன்னா நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். ஒரு பெரிய நபரை சந்திச்சு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்மளால பிறருக்கான லாபங்கள் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம வழியில எவ்வளவெல்லாம் தேவைகளை அவங்களால எடுத்துக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த ஒரு பணம் கொடுக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் கடன் உதவி செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதிக கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும் போது அது பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வேலை நல்லா செழிப்பா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். வளமும் நலமும் நிறைந்த நாளாக இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உங்களுடைய முக்கியமான முடிவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திறமை வெளிப்பாடுகளுக்கெல்லாம் தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் ஏற்கனவே பாஸ் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளுக்கு எல்லாம் சேரக்கூடிய உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வழக்குகள் ரீதியில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையில எப்படி ஈடுபட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு வழக்குகளுக்கு போயிடலாம் நம்ம அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மாமனார் இருக்கிறார்னா அவரோடு ஏதாவது கருத்து
வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுக்கும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கெல்லாம் நல்ல பதிலடி தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதையெல்லாம் சமாளித்து நம்ம மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறார்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்கள், சான்றிதழ்கள், பத்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. காது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கால் பகுதிகளில் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சேவை மனப்பான்மையில ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் வழியில நமக்கு ஏதாவது தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது சாகச பயணத்துல எல்லாம் நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் நிதானமா மெதுவா போக வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. பாதுகாப்பு கவசங்களோடு நம்ம போக வேண்டியதும் இன்னைக்கு அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வீண் வம்புக்கு நம்ம இன்னைக்கு போகாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கடனாக பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும் போது அதன் வழியில பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில இருந்த துன்பங்கள் எல்லாம் ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அதுல கொஞ்சம் தைரியங்களும் அதிகமாக தேவைப்படுவதாக இன்றைக்கு தேவைப்படுகின்றது. அதே மாதிரி நம்மளுடைய சாலை பகுதிகள் ஒரு தொழில் முறைகள்ல இருக்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல பேச போறோம் அப்படின்னா அதுல எல்லாம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால இன்றைக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு நல்லபடியாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். குடும்ப தேவை காரணமாக இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆரம்ப கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக, ஒரு சிலருக்கு சொந்த ஊர்ல இருந்து வெளியேறி வேற ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆரம்ப கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அந்நிய மொழிகளை கற்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் வழியில ஆர்வங்களும் இன்றைக்கு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேற்று மதம் இல்லைன்னா வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது மிகவும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்மளுடைய உறவுகளுக்குள்ள பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை பேசும்போது ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அக்கறைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களை அதிகமா வளர்த்துக்க வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கலைத்துறைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஏற்கனவே கலைத்துறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதன் வழியில நல்ல பண வரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளும் வழிகளிலையும் ஒரு சிலருக்கு பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் வழியில ஏதாவது ஒரு நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நுண்ணறிவுகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்ம ஒரு அலுவலகம் சார்ந்த ஒரு போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் பண வரவுகள்னால அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத செலவினங்கள், வீண் செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உண்ணும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. எது நமக்கு சேரும், எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்லை அப்படின்னு செக் பண்ணி சாப்பிட வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தேர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு குழப்ப சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் சமாதானமாகி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவு அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியில முன்னேற்றங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷமான சூழல், மன மகிழ்ச்சியான சூழல்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுக்கும் போது நம்மளால அதுல சரிவர செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள், திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னு சொன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போதும் அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஊதா நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கும் எண்ணங்கள், மனை ரீதியிலான எண்ணங்கள், வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மேற்கல்வி சார்ந்த துறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒரு மேற்கல்வி படிக்கின்ற எண்ணங்கள், மருத்துவம் சார்ந்த ஒரு முக்கியமான துறைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், விமானத்துறை சார்ந்த ஒரு மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள், ஆராய்ச்சி ரீதியிலான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், லேப் பரிசோதனை சம்பந்தமான விஷயங்கள்ல மேற்கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரேடியாலஜி, ஸ்கேனிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல மேற்கல்விகளை படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இயந்திரங்கள் சார்ந்த ஒரு மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வசிக்கும் வீட்டையே விரிவுபடுத்துகின்ற எண்ணங்கள் வருவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வியாபாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அம்மாவின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனநிலையிலையும் அவருக்கு ஏதாவது ஒரு வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அம்மா வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய திருத்தல தரிசனங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு கரடு முரடான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஈகோவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பேசும் வார்த்தைகள்ல நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சுகபோக வாழ்வை எதிர்பார்க்கும் ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆபரணங்கள் வாங்கும் எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை வீடுகள், தோட்டம், தோப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள்ல சில பேர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களாக நம்ம பெரியோர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுல சரியா நமக்கு முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப அனுபவசாலிகளிடமோ இல்லைன்னா பெரியவங்க கிட்டயோ நம்ம அதை கலந்தாலோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகளும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இசை, நடனம், சினிமா, நாடகம் இந்த மாதிரியான கலைத்துறைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஆர்வங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு, வண்டி இதெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது பலவித நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள், வரன் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்வது இன்னைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். அதன் வெளியில நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளலாம். ஒரு வரன் பார்க்கும் பயணங்கள் இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில நமக்கு எதிரான தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.